சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உர விதைகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வேளாண் பொறியியல் துறை சார்பாக குறைந்த வாடகையில் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கான டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் போன்றவற்றை வழங்கக்கூடிய நிகழ்வும் நடந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் என்பது தற்போது செய்து வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில தற்போது சபாநாயகர் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தி வைத்து வருகிறார். குறிப்பாக நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலுடன் சேர்த்துதான் இந்த விளவங்கோடுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. இந்த விளவங்கோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு மீண்டும் இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட காத்பேட் என்ற ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். 91,000 வாக்குகள் அவர் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர் இன்று சட்டமன்ற உறுப்பினராக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சபாநாயகர் முன்னிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையிலும் அவர் தன்னுடைய பதவியேற்பினை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த நிகழ்வு என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்தபடியாக தலைமைச் செயலகத்தில் 20ஆம் தேதி கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்திற்கான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவா.